ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் ஒவ்வொரு பெயர்ச்சி பலன்களும் பார்க்குறோம். சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பலன்கள், குரு வக்ர பலன்கள், இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம். அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர். கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர். எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும். குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும். பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது. அப்படியேற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கும். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம். அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 17/9/2024. அன்னைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் சற்றேறக்குறைய 2:09 சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கன்னிக்கு உள் நுழையிறார். எப்பொழுதுமே உள் நுழையிற மாதம் தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம். அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு வரார், புரட்டாசி மாதத்துக்கு வரார். சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ, இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 3வது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும், மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாதத்துலையும், நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் கேது பகவானும் கன்னியில் இருக்கிறாங்க. இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார். இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி. மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார். இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது. சரி, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. புரட்டாசி மாதம் பிறக்கிறது 17/9/2024 செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு மத்தியானம் 2:09 சூரிய பகவான் கன்னியா ராசியில் வரார். அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 18/9/2024. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலையபக்ஷம், அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை, அதுக்கு அடுத்தது தை அமாவாசை. இந்த காலகட்டங்கள். இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம். அது அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கர்க்கடகத்தில் இருப்பார். அதனால் அந்த சூரியன் அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது 18/9/2024 அன்னைக்கு தொடங்குது. அதுக்கு பேர் பக்ஷம் தொடங்குறதுன்னு பேர். மாலைய பக்ஷம் ஆரம்பம்னு பேர். பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றேறக்குறைய 15 நாட்கள். பௌர்ணமியில் இந்த மாலைய பக்ஷம் ஆரம்பமாகுது. அதுலேருந்து தொடர்ந்து 15 நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். பித்ருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க. அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும். அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது, அது வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்திக்கணும். அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது 18/9/2024 பக்ஷம் ஆரம்பம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அமாவாசை. அதுக்கு பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர். அது 2/10/2024 புதன்கிழமை வருது.
இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை. கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிற நாள் 2/10/2024 புதன்கிழமை. அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறேன். மாலை பட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில் சமய சின்னங்கள் அணியக்கூடாது 1. அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது 2. வாசலில் கோலம் போடக்கூடாது 3. இது 3ம் எப்போ பண்ணணும்? அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு. எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி, வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி, நெத்தியில் சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி, பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள். அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள்ளு நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 காரியங்களும் செய்யலாமா? 3 காரியங்களும் செய்யலாம். அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி, நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன், எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை, அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை, ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். சரி, இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது, இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 21/9/2024 அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர். இந்த மகாபரணி நட்சத்திரம், மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள், இறந்தவங்க திதி, இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க, நான் வெளியூரில் இருந்தேன், அப்பா எப்போ இறந்தாங்க, எப்போ ஜீவன் போணுச்சுன்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா. சரி, இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக, அதாவது கங்கை, காவேரி, வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம். அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம். அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னா வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான், அதுலேயும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/9/2026 மத்தியாஷ்டமி. இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க, திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க, நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த 25/9/2026 அன்னைக்கு மத்தியாஷ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டப்படி 64 கோத்திரதாயாதிகள் நம்ம கயாவில் போயிட்டு பல்குர்ணி தீர்த்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க 64 பிண்ட பிரதானம் பண்ணுவோம். 64 கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம். அது 3 பிண்ட பிரதானம் ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளோட பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 2 பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம், எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றது, நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும். அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் 2 பிண்டம் வைக்கும்பொழுது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை 64 கோத்திரதாயாதிகளும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியது. இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் சுற்றக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம், மற்ற நாள் வரக்கூடாது. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பித்திருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது. எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது? 11/10/2024 நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை. நம்மளுடைய தொழில் சிறக்கணும், நாம் செய்கின்ற வேலை தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும், எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா, விவசாயி இருந்தால் ஏறு, இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் 11/10/2024 வெள்ளிக்கிழமை. சரி, அதுக்கு அடுத்தது 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி, முக்கியமான நாள். படிக்கிறக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம், அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள். அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது. சரி, இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா? கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, பொதுவாகவே மாத பெயர்ச்சின்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். இதில் பார்த்தாலேயானால் இந்த மாதம் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் இருக்குது. சூரியன் இந்த மாதத்தில் கன்னியா ராசிக்கு போகும்பொழுது புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறோம்.
புத பகவானும் 3ஆம் தேதி 3வது நாளே, அதாவது 19ஆம் தேதியே வந்து புத பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு போகிறார். பெரிய ஏற்றம். ஆட்சி மூலத்திரிகோணம் வீட்டுக்கு போகிறது பெரிய ஏற்றம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் அவருடைய ஆட்சி வீட்டுக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதம் வரப்போகிறது உங்களுக்கு. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனின்னு ஒரு பயமுறுத்தி அவங்கள ரொம்ப மனசு கஷ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று போகிறதும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்குது சார், எப்படி இருக்குமோ அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு சார், அப்புறம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சூரியன் 2ஆம் இடத்தின் அதிபதி தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு பணத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். பணம் கொட்டும்படியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும், வெளிநாடு சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டா, அதை தவிர வந்து அவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், போட்டித் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா அரியரசர்மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு படிப்பு, லோயர் எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்ததிபதியான சுக்கிர பகவானே ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ லோயர் எஜுகேஷனுக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல், படிப்பில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக படிப்பு அமையுமா? நல்லபடியாக படிப்பு அமையும். கவலைப்பட வேண்டிய அம்சமே இல்லை. சரி, ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடத்தை சொல்கிறோம். 9ஆம் இடத்து அதிபதியான பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். அப்போ ஹையர் எஜுகேஷனான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற கல்விகள் படிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரா? கண்டிப்பாக வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடத்துல உண்டான ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ பிரம்மாண்டத்துக்கு உண்டான ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் ராசிக்கு 11ல் இருக்கார். அப்போ வெளியூர் வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப், விசா எளிதில் கிடைக்கும். சாமி அதெல்லாம் சரி, அதுக்குண்டான பணம் கிடைக்குமா? கண்டிப்பாக தனக்காரனான குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் 9க்கு உண்டான ராகுக்கு வீடும் கொடுத்து இருக்கிறாரு. அப்போ தேவையான இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். லோனுன்னு கேட்டாலும் சரி, எதுன்னு கேட்டாலும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல நிலையை சொல்லலாம். சரி, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க 10ஆம் இடம் அப்படின்றது நம்ம ஜீவனஸ்தானம் அப்படிம்போம். 10ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கார். செவ்வாய் பகவான் இருக்கார். இருந்தாலும் தொழிலில் சின்ன முடக்கங்கள் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி நடக்குது. ஆனால் அஷ்டமத்தில் சனி நடக்கிறது, அதை தவிர அவர் 2ஆம் இடமானத்தையும் பார்க்காரு, வாக்கு தன் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அந்த இடத்துக்குரியவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆனாலும் தகப்பனுக்கும் பையனுக்கும் எப்போதுமே ப்ராப்ளம். அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதை இந்த புரட்டாசி மாதம் தவிர்த்துருங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதத்தில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, அதாவது தொழில் விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் புரட்டாசியை விட்டுட்டு ஐப்பசியில் தொடங்குங்க. சரி சாமி, ஏன் சாமி புரட்டாசியில் தான் நாங்கள் தான் பித்ருக்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் செய்துடுறோமே, பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடச்சிருது, அப்போ பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த இதில் பார்த்தோம்னாக்க 12/10/2024 சனிக்கிழமை விஜயதசமின்னு வருது. அந்த விஜயதசமியில் தொடங்கக்கூடிய தொழில்கள் அத்தனையுமே சிறப்பாக இருக்கும். நம்ம அதுக்கு முதல் நாள் பார்த்தோம்னாக்க 11/10/2024 நம்மளுடைய பொருட்களுக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ரெண்டும் பண்ணுறோம். சரஸ்வதி அப்படின்றது தொழில் அபிவிருத்தி, விஜயதசமின்றது பொறுத்தவரை லட்சுமின்றது தனக்காரகன். அப்போ அதற்கு உண்டான காலகட்டங்களில் இந்த புரட்டாசி முடியக்கூடிய காலகட்டங்கள், அதாவது 11/10/2024 12/10/2024 தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குமா, ஆனந்தமான மாதம்னு இருக்கும்னே சொல்லலாம்.
சரி, இதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளாக கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமலே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திரக்காரனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய சப்தம பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். கடகராசியை சேர்ந்து ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வம்சமிருத்தி உண்டாகிறதுக்கு உண்டான காரியங்கள் அத்தனையும் தொடங்கும். குழலை நீதி ஆழினிது மழலை சொல் கேளாதவர். அப்போ இந்த காலகட்டங்களில் மழலை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் நான் இத்தனை நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன் சாமி, ஆனால் எனக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல. நமக்கு ரெகக்னைஸ்னால் என்ன? பதவி உயர்வு, பண வரவு. இது எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடமான புகழ் ஸ்தானத்தில் படும்பொழுது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம். அடுத்தது அஷ்டமத்தில் சனி நடக்குது. பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் வக்ரம் ஆகி போயிட்டார். என்ன ஒன்று சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு. பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையும் காரியத்தை சாதிக்கலாமா? கண்டிப்பாக காரியத்தை சாதிக்க முடியும்னே சொல்லலாம். சரி, புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இந்த 30 நாட்களும் எல்லாருக்குமே அமோகமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கணும். ஒரு சில நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அப்போ அந்த காலகட்டங்களில் புத்தி பேதலிக்கக்கூடிய காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாத காலகட்டங்கள், அந்த முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் வெளிநாடு பயணம் தவிர்க்கக்கூடிய நாள் எந்த நாள்னு சொல்லுவாங்க டாக்டர் ஐயா சக்தி சோமையா. அதை தவிர இந்த ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாததுனால பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களையும் செய்யக்கூடிய ஆலய வழிபாடு என்னன்றதையும் நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது கடகராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கே அதாவது ஆங்கிலத்தில் 17/9/2024 அன்னைக்கு கிழமை என்ன அப்படின்னு பார்க்குற போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அந்த ஒரு நாள் இருக்குது. அதுக்கப்புறமா மாத கடைசியான அதாவது 28, 29, 27, 28, 29 இந்த 3 நாளுக்கும் இருக்குது. அதாவது 14/10/2024 திங்கட்கிழமை, 15/10/2024 வெள்ளிக்கிழமை, சாயந்தரம் 3:12 வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் இந்த 4 நாட்கள் 13/10/2024 வியாழக்கிழமை, 14/10/2024 திங்கட்கிழமை, 15/10/2024 வெள்ளிக்கிழமை மாலை 3:12. அதேமாதிரி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி 17/9 அந்த ஒரு நாளும் இருக்குது. ஆக இந்த 4 நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள். உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இது இந்த காலகட்டத்தில் செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமயோஜித புத்திகள் வராது, புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படும், அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறதும் பிரயாணங்களையும் தவிர்க்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும். மேலும் இது மாலையபட்சம், இந்த புரட்டாசி மாதங்கிறது மாலையபட்சம்னு சொல்லக்கூடியது. அந்த மாலையபட்சத்தில் தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தில தர்ப்பணங்களை நீங்கள் திருவேணி சங்கமம் அலகாபாத்தில் போய், அதாவது 3 ஆறு கூடக்கூடிய இடம், அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 ஆறுகள் சேரக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் மிக சிறப்பாக அமையக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் அங்கே போய் பண்ணிக்கிறது சால சிறந்தது. மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது பெருமாளை போய் விஷ்ணுவை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம். அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலேயே உங்களுக்கு வரக்கூடிய துன்பமெல்லாம் விலகி இந்த மாதமும் நன்மையாக அமையக்கூடிய மாதமாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம். 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரர்கள் மற்றும் தாயின் உடனான ஒரு நல்ல உறவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மாலைபட்சம் முடிஞ்ச உடனே திருமணத்துக்கு பார்க்கலாம், நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி
5ஆம் இடத்தை, அதாவது குழந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குற புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமான 5ஆம் இடத்தை குரு பகவானே புத்திரகாரகன் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தடையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்கள் என்ன அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து வக்கரகதியில் இருக்கார், அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணம் விரயங்கள் கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். தொழிலுக்காக தேவையற்ற தொழிலுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அது விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக பணத்தை யோசித்து செலவு பண்ணுவது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.